இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் பாருங்கள், ஆண்டவர் நான் உன் கூட நடக்கிற ஒரு தேவன், இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வாழணும். தினந்தோறும் அவரோடு நம்ம நாள் ஆரம்பிக்கணும், அவரோட தான் முடிக்கணும். அவர் எல்லா இடத்திலும் கூட இருப்பார். சரியா? அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்போவுமே இயேசுவை மனதில் நினைத்து கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கணும் தானே விரும்புகிறீங்க. மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகள், மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் அப்படின்னு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி. அப்போ வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, யார் பாக்கியவான் பாக்கியவதி? ஒரு வசனம் பாருங்கள், ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், பெரிய வீடு இருக்குது, வசதி இருக்குது, வேலை, சம்பாத்தியம், பணம், கார் இருக்குது, அவங்க தான் பாக்கியவான், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினைக்கிறோம். அதெல்லாம் நிலையற்றவைகள். இன்றைக்கி ஒரு மனுஷன் கையில் இருக்கும், நாளைக்கு ஒரு மனுஷன் கையில் இருக்கும். எத்தனை பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் திவாலாகி நாட்டை விட்டு ஓடுகிற சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ அதல்ல உண்மையான ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்ன யார் தெரியுமா? யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவங்க தான் உண்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க உள்ளத்தில் தான் சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா? இதுவரை நீங்கள் செய்கிற பாவம் மூடப்பட்டு விட்டதா? யாருங்க மன்னிக்கிறது? எப்படிங்க மூடுறது? எவ்வளோ பணம் கொடுத்து நான் பரிகாரம் பண்ணணும்? பணம் கொடுத்தெல்லாம் பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. நீங்கள் பரிகாரன்ற பேரில் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் பாவம் மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிப்பு இலவசம். அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். யார் மன்னிக்க முடியும் தெரியுமா? நம்முடைய பாவத்திற்காக யார் பரிகாரம் செய்தார்களோ அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிகாரி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போது ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட ஒரு மனுஷ இரத்தம் சிந்தப்படணும். அந்த இரத்தம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கணும் என்று வேதங்கள் சொல்லுகிறது. பூமியில் மனிதன் யார் பரிசுத்தன்? எல்லாருமே நம்ம பாவிகள் தான். அப்புறம் என்ன செய்கிறது? அதனால தான் கடவுளே மனிதனாக அவதாரம் எடுத்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சிலுவையில் தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும்.